இப்போ அமெரிக்காவுடைய மோதலை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் ஈரானியர்கள். அமெரிக்கா இந்த நிலையில் மிக வசமாக சிக்கிக்கொண்டது. இதிலிருந்து அவர்கள் தப்புவதற்கு என்ன பிரயாசம் செய்ய போகிறார்கள்? ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், அவர் பேர் என்ன தெரியுமா? ஜூன் கரோல். 1990 ஒரு துணிக்கடையில் ஆடை மாட்டும் அறையில் என்னை அபியூஸ் செய்தார் டொனால்ட் ட்ரம்ப். நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச விவகாரம். இன்றைக்கு நாம் பேச போகிறது இன்று காலை கிடைத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இப்போ அமெரிக்காவுடைய மோதலை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் ஈரானியர்கள். இதுவரைக்கும் அமெரிக்கர்கள் மட்டுமே தாக்கி கொண்ட இருந்த நிலையில் தற்போது ஈரானியர்களுடைய திட்டம் என்னவென்றால், அமெரிக்காவுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்லும் கப்பல்கள், அமெரிக்க நிலைகளுக்கு தேவையான மூலாதாரமான ரா மெட்டீரியல், அதாவது ஆயுதங்கள் செய்யக்கூடிய அந்த பொருட்கள், இதற்கு இடைநிலை தரகராக இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்க எந்த கம்பெனியிலிருந்து எந்த விதமான கப்பல்கள் எந்த பொருளை எங்கே எடுத்துச் செல்கிறது எல்லாவற்றையும் ஈரானியர்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். நல்ல புரிகிற மாதிரி நான் சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு போகிறேன். அமெரிக்காவுக்கு நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அமெரிக்காவுக்கு என்னென்ன கப்பல்களெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு என்னென்ன ஆயுதங்களுக்கான ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள், அமெரிக்கர்களுக்கு மூலப்பொருட்களை பர்ச்சேஸ் செய்யக்கூடிய நிறுவனங்கள், அவர்களுக்கு டிவைஸ் அனுப்பக்கூடியவர்கள், கப்பல்கள், வியாபார தலங்கள் எல்லாவற்றையும் அவர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள், இடைத்தரகர்கள்லேருந்து எல்லாரும், பேக்கேஜ் கனெக்டிவ் பர்சன், ஐடி எல்லாவற்றையும் தாக்குதல் நடத்துவது என்ற முடிவுக்கு ஈரானியர்கள் வந்துவிட்டார்கள். ஈரானியர்களில் ஒரு தெளிவான முடிவில் தான் இருக்கிறாங்க. நம்ம அப்படித்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அளவிற்கு அமெரிக்கர்களுக்கு மீது உலகின் வரலாற்றில் இதுவரை யாரும் கொடுக்காத மாபெரும் அச்சுறுத்தலை ஈரானியர்கள் அமெரிக்கர்களுக்கு கொடுத்திருப்பதும், அமெரிக்கா இந்த நிலையில் மிக வசமாக சிக்கிக்கொண்டது. இதிலிருந்து அவர்கள் தப்புவதற்கு என்ன பிரயாசம் செய்ய போகிறார்கள்? இதிலிருந்து அவர்கள் தப்புவதற்கு யார் அவர்களிடத்திலே சமாதானம் பேசப் போகிறார்கள்? அமெரிக்கர்களுக்கு உணவு போகிறது, அமெரிக்கர்களுடைய காய்கறி, அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய பேக்கேஜஸ், எங்கெல்லாம் அவர்களுடைய எல்லைகளுக்குள் வருகிற அமெரிக்க நிறுவனங்களுக்கு சப்ளை செய்யும் கப்பல்கள் அனைவற்றுக்கும் ஒரு பெரும் பேரதிர்ச்சியாக இந்த திட்டத்தை ஈரான் வடிவமைத்திருப்பதால் உலக அளவில் கப்பல் நிறுவனங்களும், அதை சார்ந்த தொழிலதிபர்களும், அது சார்ந்த தொழிலாளர்களும், அதை சார்ந்த இடைநிலை புரோக்கர்களும் பெரும் அச்சத்தை ஆழ்த்தி இருப்பதன் மூலம் அமெரிக்காவுக்கு மீண்டும் 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 அச்சுறுத்தல்களையும் பின்னடைவையும் மிகுந்த தாழ்மையோடு அவர்கள் பின்னடைவையும் சந்திக்கும் நிலைகளை ஈரானியர்கள் ஏற்படுத்த போவதாக தற்போது செய்தி மிக கடுமையான பதபதப்பை உலக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு நாட்டிலும் இருந்து கொண்டு செல்ல இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது. உலகினுடைய வர்த்தகங்கள் பெரிய அளவிலே பாதிக்கும். அமெரிக்கர்களும் பாதிக்கப்படுவார்கள், உலகினுடைய வர்த்தகமும் பாதிக்கப்படும். அடுத்து நம்ம பார்ப்பது, ஈரான் மீண்டும் 2 பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மூலம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கடல் பகுதியில் வீசியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் முழுமையாக மறுத்திருக்கிறது. பகையை வளர்க்க யாரோ இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று ஈரான் அறிவிப்பிருக்கிறது. ஈரான் எப்போதும் உண்மை கூறும் நிலையில் அவர்கள் தாக்கியது கிடையாது, அவர்கள் பின்வாங்கியதும் அல்ல. ஈரானுக்கும் ஐக்கிய அரபு அமீரகமும் இடையே பிளவை உருவாக்க அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் ஒரு முயற்சி செய்ததன் விளைவாக ஈரானுக்கு இதுவரை தடை செய்யப்பட்ட காலங்களில் அமீரகம்தான் பெரிய அளவிலான மறைமுக வர்த்தக உறவிலே அவர்கள் வந்தார்கள். என்னதான் துபைக்கும் ஈரானியர்களுக்கும் போட்டி இருந்தாலும், அதாவது 27 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை துபை மூலமாக ட்ரேடிங் நடந்ததாக கூறப்படுகிறது. இது யாருக்கும் தெரியாத ஒரு சம்பவம். அதாவது 27 பில்லியன். உலகத்தில்
ரொம்ப 47 ஆண்டுகளாக கடுமை காட்டப்பட்ட பொருளாதார தடை விதிக்கப்பட்ட எங்கள் ஈரானுக்கு துபை மூலமாக இங்கிருந்து அங்கு பொருட்கள் எல்லாமே 27 பில்லியன், நீங்கள் ஒரு 2.25 லட்சம் கோடிக்கு மேல் வியாபாரத்தில் துணையாக இருந்திருக்கிறார்கள் UAE என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஈரானுக்கு தேவையான 30க்கு மேற்பட்ட, எவ்வளோ 30க்கு மேற்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் துபை வழியாகத்தான் இதுவரை நடந்தது. துபையில் ஈரானிய தலைமையகமாக கொண்டு 8000த்திற்கு மேற்பட்ட ஈரான் கம்பெனிகள் ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப் நடந்து வருகிறது. இந்த பணியில் ஈரானியர்கள் துபையிலே 5 லட்சத்திற்கு மேற்பட்ட ஈரானியர்கள் துபையில் இருந்துதான் விவசாயங்கள், வியாபார பொருட்கள் பரிமாற்றம் நடந்து வருகிறது என்ற தகவலும் இப்போது உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது. அந்த அளவிற்கு அமீரகம் ஈரானியர்களை கண்டும் காணாமலும் அமெரிக்க தடைகளை தாண்டி வர்த்தக நிலையில் ஈரானிடையே தற்போது நடந்து வந்திருப்பது அமெரிக்காவுக்கு ஷாக் மட்டுமல்ல, அமெரிக்கர்கள் இப்போது அழுத்தம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நான் ஒரு தகவலை தெரிவித்திருந்தேன். அமீரகத்தின் A6RA ராயல் ஃபேமிலிக்கு சொந்தமான அபுதாபி யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்து ஒரு விமானம் பறந்து தெஹ்ரானில் ரகசியமாக டீலை முடித்து கொண்டு அந்த விமானம் உடனடியாக திரும்பியது. அந்த டீல் மூலமாக அரச குடும்பத்தில் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 2 டன் தங்கத்தை கொடுத்து UAE சமாதானம் செய்த நிலையில் தற்போது ஈரான் ஏன் தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. தற்போது இந்த நிலையை அறிந்த வாஷிங்டன், அமெரிக்கா UAEக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்த நிலையில் இதுபோல எந்த ஒரு டீலும் நடக்கவில்லை என அமீரகம் உச்சபட்சத்தில் மறுப்பை தெரிவித்திருக்கிறது. இந்த போர்க்காலத்தில் கூட யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் இணைந்து வியாபாரம் நடந்து வந்ததை நாம் மிக முக்கியமாக கவனத்திலே எடுத்துக்கொள்ளணும். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க? வெள்ளை கொடி ஏந்தி சமாதானம் செய்ய ஈரான் முன்வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இந்த நிலையில்தான் ஐக்கிய அரபு அமீரகம் கூறி வரும் கூற்றை முழுமையாக மறுத்துவிட்டது. நாங்கள் அமீரகத்தை தாக்கவில்லை என்று இஸ்மாயில் பகாவி வெளிவிவகாரத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். அப்போ இந்த பகையை வேண்டுமென்று தொடங்கப்பட்டதா? இந்த பகை தொடங்கியது யாரால்? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் ஒரு பழிவாங்கும் ஆபரேஷன் நடந்துள்ளதாக, இதில் ஈரானியர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என சர்வதேச வல்லுநர்கள் கூறுகிறார்கள். தற்போது அமெரிக்க அதிபருடைய ஒரு அப்ரூவல் ரேட் அமங் த கம்யூனிட்டி 33% அளவிற்கு சரிந்திருப்பது மிக முக்கியமான செவ்வியாகவும் நாம் எடுத்துக்கொள்ளும். அமெரிக்கத்தை ஈரானுக்கு எதிராக திசை திருப்பி ஈரானுடைய பொருளாதார சிக்கலை வலிமைப்படுத்துவதற்காக திட்டம் தீட்டி நடைமுறைப்படுத்த வருகிறது என்பதும் சர்வதேச பார்வையாளர்களின் யதார்த்தமான கருத்தாகவும் நிலையாகவும் இருக்கிறது. தற்போது ஈரான் மற்றும் ஓமன் ஆகிய 2 நாடுகளும், ஓமனும் ஈரானும் இணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் சரியான முறையிலான தீர்வை பேச்சுவார்த்தை நடத்தி அவைகள் அடைய வேண்டும் என்ற நோக்கில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இதில் தீர்வு காணும் வரை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு பலனுமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். அமெரிக்கா இதில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. 10,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அமெரிக்கர்களுக்கு ஹெர்முஸில் எந்த உதவியும் ஹெர்முஸில் இல்லை. கத்தர் பேசும்போது இந்த தீர்வு காணும் நிலையில்தான் அமெரிக்காவும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் இதை சரி செய்த பிறகுதான் நடத்த முடியும். ஓமனுக்கும் ஈரானுக்குமான அந்த விவகாரங்கள் முடிந்த பிறகுதான் நாம் அதனை பேச முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்காவை சேர்ந்த 82 வயதான ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், அவர் பேர் என்ன தெரியுமா?
ஜூன் கரோல் 1990 ஒரு துணிக்கடையில் ஆடை மாட்டும் அறையில் என்னை அபியூஸ் செய்தார் டொனால்ட் ட்ரம்ப் என்று கடுமையான குற்றச்சாட்டை கூறினது பழைய கதை. அவர் இந்த குற்றச்சாட்டை 2019 தான் எழுதிய புத்தகம் மூலம் ஜூன் கரோல் வெளிப்படையாக அறிவித்தார். இந்த வழக்கம் போல ட்ரம்ப் மறுத்து இது பொய்யான தகவல், இதன் புகழுக்கு களங்கம் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பின் அவதூறு பேச்சுகளுக்கு எதிராக ஜூன் கரோல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 2023 நியூயார்க் நடுவர் மன்றம் உண்மையிலேயே பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதையும் ஜூன் கரோலின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியது உண்மை என தீர்ப்பளித்ததன் விளைவாக அவருக்கு $5 மில்லியன் கொடுக்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து சுமார் $5.6 மில்லியன் இந்திய மதிப்பில் 47 கோடி ரூபாயை ஜூன் கரோலுக்கு ட்ரம்ப் தரப்பு செலுத்தியது. இதற்கிடையிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணுகினார். ஆனால் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று கடந்த ஜூன் மாதமே இதற்கான உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக மறுத்தது. எப்போது? ஜூனில். இருப்பினும் அந்த முடிவை நீதிமன்றம் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் கோரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீண்டும் மனுவை நிராகரித்தார்கள். இது அமெரிக்காவில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ததற்கான காரணங்கள் எதையும் உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவிக்கவில்லை. 2023 வழங்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் செக்ஸுவல் அபியூஸ் மற்றும் அவதூறு தீர்ப்பு இறுதியானது என்பதும் இனி அதை குறித்து பேசக்கூடாது என்றும் ட்ரம்புக்கு வழக்கை நிராகரித்த நிலையில் 2019 அதிபராக இருந்த காலகட்டத்தில்தான் ஜூன் கரோல் இந்த அவதூறு வழக்கு குறித்து மற்றொரு வழக்கில் ட்ரம்ப் சுமார் $83.3 மில்லியன் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அடே அப்பா! அந்த சமயத்தில் தான் அவர் அதிபராக இருந்தார். தனக்கு சட்ட பாதுகாப்பு பிரசிடென்டல் இம்யூனிட்டி உண்டு என்று கூறி அதற்கு ட்ரம்ப் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவை விசாரிப்பதா வேண்டாமா என்ற வழக்கில் தான் இப்போது ஜூன் கரோலின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ட்ரம்பின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவருக்கு பெரிய பின்னடைவு. அப்போ அவர் எல்லாவற்றிலும் பின்னடைவை தான் சந்தித்து வருகிறார். அடுத்து நாம் இப்போது ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் 250 நாட்களுக்கு மேல் 280 நாள் என்று சொல்லப்பட்டாலும் அது கடலிலே இருந்து நிற்பதை பற்றி நான் கடந்த வாரம் சொல்லியிருந்தேன். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு அது விரைகிறது. அதற்கு பதிலாக ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் இப்போது வருகிறது. ஈரான் பஹ்ரைன் தாக்கியதால் தான் அமெரிக்க ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கான உணவோ மற்ற பொருட்களோ பஹ்ரைனிலிருந்து தான் 5வது ஃப்ளீட் தளத்திலிருந்து வருகிற நேரத்தில் தற்போது வரவில்லை. உண்மையை பீட் ஹெட்செட் மறைக்கிறார். யார்? அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்செட் உண்மையை மறைக்கிறார். உண்மை வெளிவரவில்லை என்பதால் அமெரிக்கா உள்நாட்டு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் உண்டான தளங்களை வடிவமைப்பு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மட்டுமே $400 மில்லியன் பணம் தேவை. அது இப்போது சாத்தியமில்லை. அமெரிக்கா வளைகுடா பகுதியில் உள்ள இராணுவ தளவாடங்களை மறுபரிசீலனை செய்ய பென்டகன் மறுபரிசீலனை செய்ய இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரான் தாக்குதல் எல்லைக்குள் ஏன் அமெரிக்க படைகளை வைக்க தேவையில்லை என்ற செய்தி வருது. ஒருவேளை பஹ்ரைன் குவைத்திலிருந்து கூட அமெரிக்க இராணுவ நிலைகள் மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், ஆசியாவின் பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்க இராணுவ நிலைகளை முழுமையாக காலி செய்யப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலில்லை. எப்படியெல்லாம் அவர்கள் சிக்கப்பட்டுக் கொள்கிறார்கள். தென்கொரியாவில் இனி பாதுகாப்பை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு $10 பில்லியன் பணத்தை தாங்க என்று அமெரிக்கா கேட்கிறது. தென்கொரியாவுக்கு இனி நாங்கள் அதிக பயிற்சியெல்லாம் தர முடியாது என பென்டகன் முடிவு செய்திருக்கிறது. அப்போ தென்கொரியா ஆசிய மண்டலத்தில் ஜப்பானும் இருக்கின்றது. இங்கே நான் சொல்கின்ற மத்திய கிழக்கில் எல்லா தளங்களையும் காலி செய்துவிட்டு அமெரிக்கா ஓடப் போகிறார்களா? தெரியவில்லை. அமெரிக்கர்கள் இனி வேண்டாம் அப்பா, சண்டையே வேண்டாம், நம் அமைதியாக இருப்போம் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்களா என்ற கேள்வியும் தற்போது ஆசிய மண்டலத்திலிருந்து அவர்கள் வெளியேறப் போவதாக செய்திகள் உறுதி செய்கிறது. இந்த நிலையில் கஸ்பியன் கடல் வழியாக ஏராளமான ஆயுதங்கள் ரஷ்யாவிலிருந்து செல்வதாக தகவல் வருது. உண்மையிலே இது ஒரு ஆதாரமான செய்தி தான். ரஷ்யா கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து
இப்போது அமெரிக்காவை இனி நம்பி பிரயோசனம் இல்லை என்ற நாட்டுக்கு சவுதி வந்து விட்டது, யுஏஇ வந்து விட்டது, எல்லா நாடுகளும் வந்து விட்டார்கள். நீங்கள் இஸ்லாமிக் நேட்டோ வரைக்கும் ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்கர்கள் இனி வேஸ்ட் என்ற முடிவுக்கு யூதர்களும் வந்திருப்பார்கள் போலதான் தெரிகிறது. இந்த நிலையில தான் அமெரிக்கர்களிடத்தில் பாதுகாப்பு தேடி வந்த ஜப்பான், கொரியா 2 நாடுகளிலும் கொரியர்கள்ட்ட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 10 பில்லியன் கேட்கிறார்கள். இந்த நிலையில் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் ஒரு புதிய கூட்டணியை, 2 நாடுகளும் இணைந்து ஒரு புதிய இராணுவ கூட்டணியை அமெரிக்காவை தள்ளி வைத்து, எதிராக அல்ல, அமெரிக்காவிற்கு ஒரு மாற்றாக அமைத்ததன் விளைவு இந்தோ பசிபிக் பெருங்கடல் மத்தியிலே சீனாவுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் பெரும் பதட்டத்தில் இருப்பதால் அமெரிக்கா ஆசியா பகுதிகளிலிருந்து முழுமையாக விலகிவிடக்கூடிய முடிவு எடுக்கப்பட்டதாகவும் எடுக்கப்பட இருப்பதாகவும் சர்வதேச வல்லுநர்கள் கருத்து. அற்றொரு கருத்தில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மற்றும் லேசர் ஏவுகணை தொழில்நுட்ப கட்டமைப்புகள் செய்ய 2 நாடுகளும் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஹைப்பர்சோனிக் ஏன்னா குபூக் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஆந்தையின் பார்வையின் பெயர் தான் குபூக். இதே திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் ஹைப்பர்சோனிக் விஷயில் ஈடுபடுகிறது. இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தனது ஆதிக்கத்தை குறைக்க முயல்வதும், சீனாவுடனான நட்புறவை மேற்படுத்த அமெரிக்கா பேக்டோரின் மூலமாக முயல்வது, ஜப்பான் தனது பாதுகாப்பில் அக்கறை செலுத்தி வருவது யதார்த்தமான நிலை. இந்த நிலையில் இந்தியா, ஜப்பான், இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் பிராந்திய பாதுகாப்பு விவகாரத்தில் ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குவாட் அமைப்பிலிருந்து முழுமையாக விலகினார். அமெரிக்க, பிரிட்டிஷ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 3 நாடுகளும் ஒத்துழைப்பு அமைப்பை பின்னுக்கு தள்ளி இந்த பிராந்தியத்தில் நீடித்த அனைத்து பிரச்சனைகளுமிருந்து விடுதலை பெறும் வகையில் வியூகம் வகுத்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. அமெரிக்கா சீனாவுடனான நட்புறவை மேம்படுத்த விரும்புகிறார்கள். இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியா 3 கப்பல்களை ஜப்பானிலிருந்து வாங்குகிறார்கள். இவ்வளவு செய்திகளும் இருக்குது. இன்றைக்கி பேசின செய்தியில் அமெரிக்கா எப்படியெல்லாம் பின்னடைவை ஈரானியர்களின் மூலம் சந்தித்திருக்கிறார்கள். ஆசிய மண்டலத்திலிருந்தும் தென்கொரிய பகுதிகளிலிருந்தும் இந்தோ பசிபிக்கிலிருந்தும் அவர்கள் வெளியேறப் போகிறார்கள். அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய எல்லாவற்றையும் அழிப்பதற்கு ஈரானியர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள். இந்த செய்திகளோடு மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.